இந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி ரிப்பேர் ஆன இந்த டிவியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவியை ஆன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆயிடுச்சு, ஆனால் வீடியோ சுத்தமாகவே தெரியல. சில மாடல் எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லோகோ மட்டும் வரும், அதுக்கப்புறமா டிஸ்பிளேல எதுவுமே தெரியாது. பெரும்பாலும் இந்த மாதிரி எல்இடி டிவியில் டிஸ்பிளே தெரியலனா உள்ள இருக்கிற பேக் லைட் தான் போயிருக்கும். இப்போ இந்த டிவியில் பேக் லைட் போயிருக்குதா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறத இந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டிவி இந்த மாதிரி ஆன்ல இருக்கும்போது இந்த மாதிரி டார்ச் லைட்டையோ அல்லது மொபைல் லைட்டையோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் மேலே அடிங்க. இந்த மாதிரி லைட் அடிச்சு பார்க்கும்போது ஸ்க்ரீனில் உள்ள படம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா பெரும்பாலும் உள்ள இருக்கிற பேக் லைட் தான் போயிருக்கும். இப்போ இந்த டிவியில் உள்ள பேக் லைட்டை நாங்கள் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளக்ல இருந்து ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சாஃப்டான பகுதியில் டிவியை தலைகீழ வச்சிடலாம். அடுத்ததாக பின்னாடி இருக்கிற இந்த கவரை கழட்டணும். அதுக்காக சுற்றி இருக்கிற இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக டிவியோட அடிப்பகுதியில் இருக்கிற இந்த கவரை கழட்டணும். இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டணும். அடுத்ததாக இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த லாக் அந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுட்டு இந்த கவரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மெயின் போர்டில் இருந்து டிவிக்குள்ளே போகுது பார்த்தீங்களா, இந்த ஒயர் தான் பேக் லைட்டு போகக்கூடிய சப்ளை ஒயர். பேக் லைட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற அந்த பேக் லைட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த கவரை பிரித்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி இருக்கிற இந்த டிஸ்பிளேவை கலட்டினா தான் முடியும். இந்த டிஸ்பிளேவை கலட்டணும்னா நம்ம பின்னாடி இருக்கிற இந்த போர்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். இந்த போர்டை நம்ம எதுக்காக ரிமூவ் பண்ணுறோம்னா, நம்ம இந்த டிஸ்பிளேவை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா டிவி அந்த மாதிரி தலைகீழ வச்சு தான் நம்ம கழட்டுவோம். இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது தவறுதலாக போர்டில் ஏதாவது பட்டு போர்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம போர்டை கழட்டி வச்சுட்டு வேலை பார்க்குறது நல்லது. இந்த போர்டை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த போர்டில் எந்தெந்த ஒயர் எந்தெந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கு, அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு மறக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் இருக்கிற இந்த ஃப்ரேம் செட்டப்பை நம்ம கழட்டிடலாம். அடுத்ததான் இந்த 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி நம்ம இந்த போர்டை கழட்டிடலாம். அடுத்ததாக டிஸ்பிளேயோட கனெக்ட் ஆகிருக்கிற இந்த போர்டில் உள்ள ஒயரையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக டிவியோட கீழ்ப்பகுதியில் மாட்டியிருக்கிற இந்த ஃப்ரேமையும் ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த போர்டை பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம இந்த டூலை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம டிவியை திருப்பி வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேவை கழட்டணும். பொதுவாக எல்இடி டிவிகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் உள்ள டிஸ்பிளே வரும், ஃப்ரேம் இல்லாத டிஸ்பிளே வரும். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் இல்லாத டிஸ்பிளே. பொதுவாக ஃப்ரேம் உள்ள எல்இடி டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவை பிடிக்கிறதுக்காக சுற்றிலும் ஃப்ரேம் இருக்கும். அதனால் அந்த ஃப்ரேமோட சப்போர்ட்டில் டிஸ்பிளே நின்றுட்டு இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிவி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் உள்ள எல்இடி டிவி. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த டிஸ்பிளேவை தாங்கி பிடிக்கிறதுக்காக சுற்றிலும் ஃப்ரேம் இருக்கும். இந்த மாதிரி டிவியில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஃப்ரேமை மட்டும் கழட்டினா போதும், டிஸ்பிளே தனியாக வந்துடும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிற இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எதுவுமே இருக்காது. அதனால டிஸ்பிளே கீழே விழாம இருக்கிறதுக்காக உள்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனால ஃப்ரேம்லெஸ் டிவியில் உள்ள இந்த டிஸ்பிளேவை கழட்டுறதுக்கு நமக்கு நல்ல வளைவும் தன்மை உள்ள ஒரு மெல்லிசான சீட்டு தேவை. இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ரே எடுக்கும்போது நமக்கு தரக்கூடிய அந்த சீட்ல இருந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். நம்ம இந்த சீட்டை எதுக்காக தேர்ந்தெடுத்தோம்னா, பொதுவாக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவானது. அதனால அந்த டபுள் சைட் டேப்ல இருந்து நாம இதை ரிமூவ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு மெட்டலை வச்சு நம்ம உள்ள விட்டு லைட்டாக தென்னா போதும், டிஸ்பிளே கண்டிப்பாக உடஞ்சிரும். அதனால நம்ம இந்த மாதிரி மெல்லிசான பிளாஸ்டிக் சீட்டை வச்சு எடுக்கும்போது டிஸ்பிளே வளையதுக்கு முன்னாடி இந்த சீட்டு வளைஞ்சு நம்ம டிஸ்பிளேவை காப்பாத்திரும். இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேவை ஒட்டப்பட்டிருக்க டபுள் சைட் டேப்ல இருந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் டிஸ்பிளேக்கும் அந்த ஃப்ரேமுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பகுதியில் இந்த பிளாஸ்டிக் சீட்டை உள்ளே விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரேமையும் டிஸ்பிளேவையும் பிரித்து எடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பால் ஒட்டப்பட்டிருந்த டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தாலே தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. அதனால இந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பால் ஒட்டப்படலாம். இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேவை தனியாக எடுத்துடலாம்.
அதே மாதிரி நம்ம கலட்டின டிஸ்பிளேவை வைக்கும்போதும் நல்ல சமமாக இருக்கிற மாதிரி சாஃப்டான இடத்துல தான் டிஸ்பிளேவை வைக்கணும். அடுத்ததாக டிஸ்பிளே ஒட்டப்பட்டிருந்த இந்த டபுள் சைட் டேப் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் ஒட்டப்பட்டிருக்கும். அதையும் நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சைட்லையுமே ஒட்டப்பட்டிருந்த டபுள் சைட் டேப்பையுமே சூப்பராக நம்ம எடுத்தாச்சு. அதே மாதிரி டிஸ்பிளேயோட பின்புறத்துலையும் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி கொஞ்சமாக மிச்ச டேப் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதையும் இந்த மாதிரி நம்ம பொறுமையாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு 3 பிளாஸ்டிக் சீட் இருக்கும். அதையும் நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 2 சீட்டு எடுத்துட்டோம். இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் பேக் லைட். இதில் மொத்தம் 2 லைனாக அந்த ஸ்ட்ரிப்பை மாட்டியிருக்காங்க. இந்த பேக் லைட்டையும் இந்த பிளாஸ்டிக் சீட்டையும் பார்த்தீங்கன்னா சில டிவிகளில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளோட டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரூவை கலட்டி மேலே இருக்கிற கவரை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது அந்த கவரையுமே நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்லைட் எல்இடி ஸ்ட்ரிப்பு. இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் எந்த எல்இடி பேருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்இடி டெஸ்டர் இருக்குது. இப்போ இந்த டெஸ்டர்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் எடுத்து ப்ளஸ்லையும் மைனஸ் எடுத்து மைனஸ்லையும் நம்ம வைக்கும்போது இப்போ இந்த ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடி லைட்டுமே எரியுது. அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பில் எந்த வித ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். அதே இது நான் இந்த ஸ்ட்ரிப்பில் வைக்கிறேன் பாருங்கள். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி மட்டும் எரியலை, மற்ற எல்லா எல்இடியும் எரியுது. இப்போ சிலர் நினைக்கலாம் இந்த ஒரு எல்இடி மட்டும் தானே எரியலை, மற்ற எல்லா எல்இடியும் எரியுதுல. அப்போ இந்த ஒரு இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துல இருக்கிற எல்இடி ஸ்ட்ரிப்பில் இருக்கிற எல்இடி எரிஞ்சு மற்ற இடத்துல படம் தெரியலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி எல்இடி டிவிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டில் இருந்தால் சப்ளை போகும். அப்படி போகக்கூடிய சப்ளையில் திடீர்னு வோல்டேஜ் கூடினாலோ அல்லது குறைஞ்சாலோ உடனே இந்த பகுதியில் இருக்கிற ஐசி அதை சென்ஸ் பண்ணி அதுக்கு போகிற சப்ளையை கட் பண்ணி விட்டுரும். அதனால தான் நம்ம இந்த ஸ்ட்ரிப்பில் இந்த எல்இடி டெஸ்டரை நம்ம வைக்கும்போது வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 16.8 வோல்ட் எடுக்குது. அதே இது நம்ம இந்த ஸ்ட்ரிப்பில் நம்ம வைக்கும்போது வெறும் 16 வோல்ட் தான் எடுக்குது. ஏன்னா நமக்கு இந்த எல்இடி எரியலை. இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டதுனால தான் இந்த பேக் லைட்டுக்கு போகக்கூடிய சப்ளை போகாமல் இந்த பேக் லைட் எரியாமல் நமக்கு டிஸ்பிளேல படம் தெரியலை. இப்போ நம்ம ஃபால்ட்டான இந்த பேக் லைட்டை நம்ம மாற்றிடலாம். அப்படி மாற்றும் போது நல்லா இருக்கிற இந்த பேக் லைட்டையும் சேர்த்தே மாற்றுறது நல்லது. இப்போ நாம இதை மாற்றுறதுக்காக இதே மாதிரி புதுசாக 2 பேக் லைட் வாங்கி வச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் இருக்கிற இந்த 2 பவர் சப்ளையும் கலட்டி புதுசாக வாங்கின இந்த பேக் லைட்டில் மாட்டிடலாம். இப்போ நம்ம புதுசாக மாட்டின பேக் லைட்டில் எல்லா எல்இடி எரியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நீங்களே பாருங்கள், எல்லா எல்இடி எரியுது. அதே நேரத்தில் 16.8 வோல்டேஜும் எடுக்குது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிப்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடியும் எரியுது. அதே நேரத்தில் 16.8 வோல்ட்டும் கரெக்டாக வருது. இப்போ அடுத்ததான் நம்ம பழையபடி இந்த சீட்டை மேலே வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிடலாம். இதில் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சதுனால பின்னாடி நம்ம டபுள் சைட் டேப் போட்டலை. இப்போ அடுத்தது நம்ம இதுக்கு மேலே இருக்கிற தூசிகளை வெளியில் தட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே இருந்த மிச்சம் 3 சீட்டுகளையும் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த சீட்டை வைக்கும்போது கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே சீட் ஆகிற மாதிரி வைக்கணும். அடுத்ததாக டிவியோட டிஸ்பிளே மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒன்று ஒட்டணும். இதை நம்ம இப்போ ஒட்டிடலாம். அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 இன்ச் அளவுக்கு வெளியில் நீட்டமாக விட்டுட்டு கட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம ஒட்டியிருக்கிற இந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே இருக்கிற இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த கவரை நம்ம எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணணும்னா நம்ம முன்னாடி 1 இன்ச் அளவுக்கு நீட்டி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த கவரை கட் பண்ணாமல் வெளியில் நீட்டிட்டு இருக்க இந்த டேப்பை மட்டும் கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற இந்த 2 சைட்லையுமே டபுள் சைட் டேப்பை ஒட்டி கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு நீட்டி நம்ம கட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ அடுத்ததான் நம்ம ஏற்கனவே கலட்டின இந்த டிஸ்பிளேவை நாம் ஒட்டின அந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் எல்லா கார்னர்லையும் கரெக்டாக அந்த டிஸ்பிளே போய் உட்காந்துட்டா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேவை கரெக்டாக சூப்பராக வச்சு முடிச்சிட்டோம். அதனால இப்போ அடுத்ததாக நம்ம இந்த கவரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருந்த கவர் எல்லாத்தையும் சூப்பராக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த டைமில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சைட் டேப்புக்கு மேலே டேரெக்டாக ஒட்டுற நிலையில் இருக்கும். அதனால இந்த டைமில் நம்ம ஒரு சாஃப்டான துணியை வச்சு சைடில் தேய்ச்சி நல்லாவே அந்த டிஸ்பிளேவை ஒட்ட வச்சிடலாம். இப்போ அடுத்தது அந்த டிவியை திருப்பி வச்சு பழையபடி நம்ம மாட்டிடலாம். இப்போ அடுத்ததாக டிவியோட முன்பகுதியில் ஒட்டி இருக்கிற இந்த அழுக்குகளை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம டிவி ஆன் பண்ணியே செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த டிவியை ஆன் பண்ணியே செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அருமையாக வேலை செய்யுது. சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பேக் லைட்டு போகக்கூடிய சப்ளை கூட போகாமல் இருக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பேக் லைட் ஒயர் மாட்டியிருக்கிற இந்த பகுதியில் மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் கண்டிப்பாக டிவியோட டிஸ்பிளேவை இந்த மாதிரி கலட்டிடாதீங்க. ஏன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது. அதை நீங்கள் கழட்டும் போது எங்கேயாவது தட்டிட்டாலோ இல்லை தெரியாமல் வளைஞ்சிட்டாலோ கண்டிப்பாக அது உடஞ்சிரும். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி டிவியை சரி பண்ணுறதுல ஆர்வம் இருந்துச்சுன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா களத்தில் இறங்குங்க.